கல்யாணம் வேணாம் கல்யாணம் வேணாம்னு சொன்னான். ஆனா டெக்கரேஷன் மட்டும் பாரு, எக்கு தப்பா பண்ணி வச்சிருக்கான். இதெல்லாம் பார்த்தா கல்யாணத்தை நிப்பாட்டுற மாதிரி தெரியலையே. நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்குடா இவ்வளோ டெக்கரேஷன்? நம்ம கல்யாணத்துக்கு இதை விட சூப்பரா டெக்கரேஷன் பண்ணணும். அப்படின்னாதான் பொண்ணு வீட்டுக்காரே வாயில வரல வைப்பான். நம்ம பண்ற டெக்கரேஷன்ல பொண்ணு வீட்டுக்காரே அசந்து பேரணும். என்னத்த வாயை பொழந்துட்டு பாக்குற? என்னத்த அப்படி பாத்துட்டு இருக்க நீ? ஏய் மச்சான், டெக்கரேஷன்லாம் சூப்பர்ரா, எவ்வளவு அழகா பண்ணிருக்க. இது இப்ப ரொம்ப முக்கியம் இல்ல. ஏய் எப்படிடா எப்படிலாம்? என்னதுடா? இல்ல கல்யாணமே நடக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்ட, பின்ன எதுக்காக இந்த டெக்கரேஷன்? இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல. உண்மையே சொல்லு, நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறதானே? அறிவு கட்டவனே, ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்க? கல்யாண வீட்டுல கல்யாண கால கெட்டது போல. ஆமாமா, கெட்டது கட்டல. இவன் வேற ஒரு மாப்பிள்ள கல்யாண கலை முகத்திலேயே தெரியுதுடா. எனக்கு வாயில நல்லா வந்துரும், பேசாம இரு. உன்னை பார்த்தாலே தெரியுது கல்யாண குசியில இருக்க போல. ஆமாமா, கல்யாண குசியில இருக்கேன். என்னை பார்த்தா உனக்கு அப்படித்தானடா தோணும். உன்னை எதுக்காக இங்க வர சொன்னேன் தெரியுமா? சொல்லு. எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டு இல்லடா, என் வாழ்க்கையே உன் கையில தான்டா இருக்கு. நீ மட்டும் எதையாவது சொதப்புனேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். சேச்சே, நீ எதுக்கு மச்சான் கவலைப்படுற? உனக்காக நான் இருக்கும்போது நீ கவலைப்படலாமா? ஆனா உன்னடா பிடிக்காத கல்யாணத்துக்காக என்ன நானே கடத்திக்க போறேன் பத்தியா? இது யார் வீட்லயும் நடந்திருக்காது. சரி சரி விடு மாப்ள, இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணலாமா? நான் ஃபீல் பண்றது இருக்கட்டும், நீ எதையும் சொதப்பிடாதடா. அந்த மோட்டு பத்துருவ வச்சுக்கிட்டு நீ எதையாவது சொதப்புனேன்னு வச்சுக்க, சேச்சா அந்த மாதிரி எதுவும் நடக்காது. என் 2 ஜிம் பைசும் எப்படி உன் கல்யாணத்தை நிறுத்துறாங்கன்னு பாரு. வாய மூடு, பையா பேசுடா. நம்ம 2 பேர் தானே இருக்கோம், எதுக்காக அப்படி சத்தமா பேசிட்டு இருக்க? யாராவது கேட்டா என்ன ஆகும்? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடா. ஐயோ சாரி மாப்ள, நான் எப்பயும் போல பேசுற மாதிரி நினைச்சு பேசிட்டேன்டா. இது ராணுவ ரகசியம் இல்ல, அதனால நமக்குள்ளேயே தான் இருக்கணும். இவனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா தெரியல. எப்படியோ நான் போட்டு கொடுத்த பிளான சொதப்பாம இருந்தா சரிதான். விளையாட்டுக்கு நினைச்சிடாதடா, இது சீரியஸான விஷயம். மாப்ள என்னை பார்த்தா சிரிச்சிட்டு இருக்க மாதிரி தான் தெரியலாம், ஆனா உள்ள எவ்வளவு சீரியஸா இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னமோ பண்ணி தொலைடா, ஆனா இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு மவனே, அன்னைக்குதான் உனக்கு கடைசி நாள். நான் சும்மா சொல்றேன்னு மட்டும் நினைக்காத மவனே, இந்த கல்யாணம் மட்டும் நிக்கல நீ செத்தடா. உன்னை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன், கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே இல்லாம விளையாண்டுகிட்டா திர்ற. நான் என்னடா விளையாண்டேன்? ஏன்டா அப்படிலாம் பேசிட்டு இருக்க? இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட வேண்டியது என்னோட பொறுப்புடா. அப்படியே நிக்கலனாலும் அதை பண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. நினைச்சேன் நீ இப்படி ஒரு ஐடியா பண்ணி வச்சிருப்பேன்னு நான் நினைச்சேன்டா. நான் அன்னைக்கு சொன்னப்பயே நீ இந்த பிளான போட்டேல. நான் என்ன பிளான் போட்டேன்? டேய் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லடா, சும்மா ஒரு பேச்சுக்குத்தான் சொன்னேன். உனக்கே தெரியும் எனக்கு ஏற்கனவே ஆள் இருக்குன்னு. தெரிஞ்சா சரிதான். டேய் மச்சான், அப்புறம் இந்த கல்யாணத்தை என்னப்பா 2 பேரும் இங்க நின்று என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ அப்பா, டேய் இவர் நம்ம பேசினதெல்லாம் கேட்டிருப்பாராடா? அதான்டா எனக்கும் தெரியல, எப்ப வந்தாருன்னே தெரியல. ஒருவேளை நம்ம பேசினதெல்லாம் கேட்டிருந்தாலும் கேட்டிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்னப்பா என்னாச்சு? ஏன் 2 பேரும் இங்க நிக்கிறீங்க? ஒன்னும் இல்லப்பா, சும்மாதான். ஒன்னும் இல்லப்பா, இந்த டெக்கரேஷன் எல்லாம் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோம், அதத்தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஓ அப்படியா? டெக்கரேஷன்ல எப்படி இருக்கு? அழகா இருக்கா? சூப்பரா இருக்குப்பா. நமக்கே தெரிஞ்ச ஆளுதான், உன்னோட கல்யாணத்துக்கு வேணும்னா சொல்லு, பண்ணிருவான். சரிப்பா. என்ன இந்த பிள்ளைங்களுக்கு எதுக்காக இப்படி குளறுதுங்க? சரிப்பா வாங்க உள்ள போலாம், வெளியே பனி ஒழுகுது பாத்தீங்களா? ஆமா ரொம்பதான். இந்த வருஷம் என்னன்னே தெரியல, ஆனா மத்த வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் குளிர் அதிகம்தான். ஆமாப்பா குளிர் அதிகம்தான். அப்பா நீங்க எதுக்கு வெளியே வந்தீங்க? இல்லப்பா, நீங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்களா, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்னப்பா கல்யாண பிளானிங்கா? ஆமா. பணம் எது வேணும்னா சொல்லுப்பா, நான் தரேன். சரிப்பா. பேச்சுலர் பார்ட்டி வச்சா என்ன கூப்பிடுவீங்களா? ஆத்தியிட உங்க அப்பாவுக்கு கொடுப்பேன். பேசாம இருடா. கண்டிப்பாப்பா, நீங்க எல்லாமே எப்படி பேச்சுலர் பார்ட்டி நடக்கும்? சரிப்பா, நீங்க இளவட்ட பிள்ளைங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு குளிருது, நான் உள்ள போறேன். சரிப்பா. ஏண்டா உங்க அப்பா எதையும் கேட்டிருப்பாரா? சேச்சா பார்த்தா அப்படி தெரியல. எங்க அப்பா ஏதாவது கேட்டிருந்தா என்கிட்ட கேட்டிருப்பார்ல, அதனால
நம்ம தற்செயலா பேசிட்டு இருக்கும்போது தான் வந்திருக்காரு. அவர் பேசுனாலே தெரியல அவர் எதையும் கேட்கலன்னு. சரி மச்சான், நீ கல்யாண குசியில இருப்ப, நான் கிளம்புறேன். இது இல்ல மச்சான், நீ கல்யாணம் நிக்க போதேன்ற சோகத்துல இருப்பேன்னு சொல்ல வந்தேன். அது ஏண்டா இப்படி பிளான் பண்ணி எல்லாத்தையும் ஏமாத்தி கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு அதுக்கு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டே நிப்பாட்டலாம்ல. அது என்னால முடியாதுடா, உனக்கே தெரியும். என் அம்மாவை எதிர்த்து என்னால எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படிடா எல்லார்கிட்டயும் எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும்? கிட்ட எத்தனை தடவைடா சொல்றது? ஏண்டா சொன்னதையே திரும்பி திரும்பி சொல்லி என் உயிரை வாங்குற? சரி மச்சான், எனக்கு ஒரு 5 lakhs அர்ஜென்டா தேவைப்படுது, சரியா? எதுக்கு? ஏய், நீ போட்ட பிளான் நடக்கணுமா வேண்டாமா? இதை சொல்லித்தனடா அன்னைக்கு 3 லட்சம் வாங்கிட்டு போனேன், இப்ப திரும்ப 5 லட்சம் கேக்குற. ஏய், நான் வேற யாரையும் விட்டு கடத்தி எனக்கு காசு கேட்க போறது இல்லடா, கல்யாணத்தை நிப்பாட்டணுன்றதுக்காகத்தான் இந்த பிளானு. நீ என்னடானா கடத்தல்காரனை விட ரொம்ப மோசமா இருக்கியடா. அது வந்து மச்சான், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். முதல்ல இந்த கல்யாணத்தை நிப்பாட்டு, அதுக்கப்புறம் உனக்கு 5 லட்சம் இல்ல 10 லட்சம் தரேன். நிஜமாவா மச்சான்? 10 லட்சம் என்னை பத்தி உனக்கு தெரியும்ல, தருவேன்னு சொன்னா தருவேன். முதல்ல இந்த கல்யாணத்தை நிப்பாட்டு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஐயோ 10 லட்சம்னா நானே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் மச்சான். வர உனக்கு பைத்தியம் தாண்டா பிடிச்சிருக்கு. அதுக்கு தான் மச்சான் லவ் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க. லவ் பண்ணா கிறுக்கு பிடிக்காத பையனுக்கும் கிறுக்கு பிடிச்சிரும் போல. அதுக்கும் நீ லவ் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு மச்சான்? இருக்கே, இதுக்கும் லவ் பண்றதுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கே. இப்ப நான் உன்கிட்ட 5 லட்சம் ஏன் கேட்டேன் தெரியுமா? எதுக்காக கேட்டேன்? ஏதாவது செலவு இருக்கும் அதனால கேட்டிருப்ப. இல்ல மச்சான், இது நாள் வரைக்கும் இப்படி ஒரு செலவை நான் செலவு பண்ணதே இல்ல. நான் எதுக்குடா? நான் லவ் பண்றேனே மேரி, அவ மேரி இல்லடா, சூரி. என்னடா சொல்ற? சூரியா? மச்சான், அடுத்த வாரம் அவளுக்கு பிறந்த நாள் வருதுடா. அதுக்கு டைமண்ட் ரிங்கு வேணுமா, அதைத்தான் பிறந்த நாள் கிஃப்டா நான் கொடுக்கணுமா. அதுக்காகத்தாண்டா உங்ககிட்ட கேட்டேன். சரிடா, நான் தான் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டேனே. டேய், அவளை காதலிச்சு கல்யாணம் பண்றதுக்கு பேசாம நீயே என்ன கல்யாணம் பண்ணிக்கோடா. அறிவு கட்டவனே, சாதாரண டைமண்ட் ரிங்குக்காடா இப்படி புலம்பிட்டு இருக்க? அதான் 10 லட்சமா தரேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? மச்சான், இதோட போகாதுடா. இதுக்கப்புறம் அடுக்கடுக்கா டைமண்ட் வாட்ச், டைமண்ட் நெக்லஸ், டைமண்ட் இயரிங்ஸ், டைமண்ட் மூக்குத்தி, டைமண்ட் வளையல். இதுக்குள்ள நான் எங்கடா மச்சான் போவேன்? அதுக்கு அதான்டா மச்சான், என் ஆளை பிரேக்கப் பண்ணிட்டு உன் கூட கமிட் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன். பிரதர், எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு, அதனால நீங்க டேய் பேசாம வாயை மூடிட்டு போயிரு. காமெடி பண்றேங்கிற பேர்ல என்ன வெறுப்பேத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்க, மூக்கு உடஞ்சுதாண்டா வீட்டுக்கு போவேன். ஒழுங்கு மரியாதை ஓடிரு. மச்சான், எனக்கும் மூக்கு இல்ல உனக்கும் மூக்கு இல்ல, இருந்தாலும் தெரிய போறது இல்ல. அதனால மூக்கு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே உனக்கு வருஷ கணக்காகும். அப்புறம் எப்படா என் மூக்க நீ ஓடப்ப? மூக்கு இல்லைன்னா என்னடா, அதான் வாய் இருக்கே, வாயை கிழிச்சுப்படியே ஓடிரு. நீ செஞ்சாலும் செய்வடா. நானே வெறுப்புல இருக்கேன், என் மது கடப்பாளா கிடைக்க மாட்டாளான்னு. நீ என்னடா உன் ஆளுக்கு டைமண்ட் ரிங்கு, டைமண்ட் மோதிரம், டைமண்ட் நெக்லஸ்ன்னு பேசிட்டு இருக்க. பேசாம போயிரு, எதையாச்சும் சொல்லிடுவேன். ரொம்ப கோவப்படாதடா, பல்லு இருக்கவன் பக்கோடா சாப்பிடுறான், உனக்கு என்ன போதாம? பாரு, எதையாவது எடுத்து அடிக்கிறதுக்குள்ள ஒழுங்கு மரியாதையை ஓடிரு. போய் நான் சொன்ன வேலையை பாரு. அதை விட்டுட்டு அது இதுன்னு ஏதாவது பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, மவனே உன்னை போட்டு தள்ளிட்டு இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டிடுவேன். நீ செஞ்சாலும் செய்வடா. சரிமச்சான், நான் கிளம்புறேன். நீ சொன்ன வேலையை போய் பாக்குறேன். அந்த மோட்டோ 10 ரெடியா இருக்க சொல்லு. அவங்க பாட்டுக்க எதையாவது வச்சு அடிச்சு கிடிச்சிட போறாங்கடா. வந்த உடனே ஒரு சிக்னல் கொடுக்க சொல்லு, நானே வந்துருவேன். அப்படி போனா நம்ம போட்ட பிளானே நடக்காம போயிரும்டா. எல்லாம் நேச்சுரலா நடக்கிற மாதிரி இருக்கணும். யாரோ வந்து உன்னை கடத்திட்டு போன மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு சிக்னல் கொடுத்தா இவன் வாரானா, இதுக்கு எதுக்குடா உன்னை கடத்தணும்? நீயே வீட்டை விட்டு ஓடி வந்துட வேண்டியதானே. நாங்க ஏதாவது ஒரு இடத்த பார்த்து உன்னை உட்கார வச்சிருவோம். பிரகாஷ், நீ ஏடா பேசுற? அப்சல்யூட்லி நான் தான் பேசுறேன். உன் களிமண் மண்டைக்குள்ள இவ்வளவு அறிவு இருக்காடா? என்ன இருக்காதா? உனக்கு மேல எனக்கு இருக்கும். அவங்க 2 பேரும் வாராங்க, உன்னை தூக்குறாங்க, கடத்துறாங்க. இதுதான் இன்னைக்கோட பிளான். சரிடா, கிளம்புறேன்டா. எல்லாத்துக்கும் போய் ரெடி ஆகணும்ல. சரி கிளம்பு. இவனா அப்படிலாம் பேசுறான்? இவன் இப்படி பேசுற ஆளே கிடையாது. சரி இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்டு தானே, நமக்கு இருக்க மூலையில கொஞ்சம் நஞ்சமாவது அவனுக்கும் இருக்கும்ல. என்ன சார், யோசனைலாம் ரொம்ப பலமா இருக்கு. ஆமா கௌசல்யா, யோசிச்சுட்டு தான் இருக்கேன். என்ன சார் அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
வேற என்ன யோசிக்க போறீங்க கௌசல்யா? அந்த இன்ஸ்பெக்டரை எப்படி இந்த இடத்துல இருந்து காலி பண்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் சார் காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க போல. ஆமா கௌசல்யா, இதுக்கு ஒரே வழி அந்த ஆளை இந்த இடத்துல இருந்து காலி பண்றது. அது மட்டும்தான். நமக்கு தேவையான பொருளை எப்படி நம்ம பக்கத்திலேயே வச்சிருக்கோமோ அதே மாதிரி நமக்கு தேவையில்லாத பொருளை தூக்கி போட்டுறணும் கௌசல்யா. எப்படியும் இந்த ஆளு நம்ம ரூட்டுக்கு வரமாட்டான். அதனால நாம எதுக்காக தொலைய தூக்கி தோல்ல சுமந்துட்டு இருக்கணும்? அதுக்காக இந்த ஆளை பேசாம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க தான் சொன்னீங்களே சார் கொஞ்ச நாள் பாப்பா அப்படின்னு. இந்த ஆளை கவனிச்சு பார்த்ததுல இருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, உண்மையான நேர்மையான ஆபீசர்ஸ் எப்படி இருக்கணும்னு நினைப்பாங்களோ அதே மாதிரி தான் இவனும் இருக்கான். அதனால இவங்கிட்ட நம்ம காரியம் எதுவும் ஆகாது. ஒருவேளை நீங்க நினைக்கிற மாதிரி நடக்கலன்னா, ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆளு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? நம்ம அவரை மிஸ் பண்ண மாதிரி ஆயிராதா? இவர் போனா இன்னொருத்தர், அவர் போனா இன்னொருத்தர், அப்படி இருக்கும்போது வர போற எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருப்பீங்களா என்ன? நீ சொல்றதும் சரிதான் கௌசல்யா. இந்த ஆளை எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வரணும். அதுக்கான வேலையை தான் நான் முதல்ல பார்க்கணும். அதை விட்டுட்டு இவரை டிரான்ஸ்ஃபர் பண்றத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் பத்தியா? நீ சொல்றதுதான் சரியா கௌசல்யா. சரிங்க சார். ஐயா ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா. யார் அது? எதுக்கு இப்படி கத்திட்டு வர அந்த ஆளு? அம்மா ஐயா ஐயா ஐயா, இன்ஸ்பெக்டர் இருக்காங்களா? ஐயா, உனக்கு எங்களெல்லாம் பார்த்தா போலீஸா தெரியலையா என்ன? என்ன உனக்கு பிரச்சனை? எதுக்காக இன்ஸ்பெக்டரை பார்க்கணும்னு வந்திருக்க? அம்மா, என் பொண்ணை காணோம்மா. பொண்ணை காணோம்? பொண்ணா காணாமா? என்னையா சொல்ற? ஆமாம்மா, வேலைக்கு போற பொண்ணு எப்பயும் நேரத்தோட வீட்டுக்கு வந்துருவா. ஆனா இன்னைக்கு வீட்டுக்கு வரலங்க ஐயா. என்னையா சொல்ற? வேலைக்கு போற பொண்ணுன்னு சொல்ற, கரெக்டான நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துருவான்னு சொல்ற, அப்புறம் என்னதுக்கு தேடிட்டு இருக்க? ஆமா ஆமா, நாளைக்கு வந்துருவா. ஏதாவது ஃப்ரெண்டு வீட்டுல எங்கேயாவது தங்க போயிருப்பா. நீங்க அங்க கேட்க வேண்டியதானே? எல்லா இடத்துலயும் கேட்டாச்சுங்க ஐயா. என் பொண்ணு எங்கேயுமே இல்ல. எனக்கு ஒரே ஒரு பொம்பளை புள்ள, என் பொண்டாட்டியும் இல்லைங்க ஐயா. நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். உங்க காலில் வேணா விழுகிறேன், தயவு செய்து என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்கய்யா. நீங்க தான் கதைன்னு வந்திருக்கேன், என்ன காப்பாத்துங்கய்யா. என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்கய்யா. எந்திரியா மத, எந்திரி. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? எந்திரியா. என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க. என்னையா நீ ஏதோ அட்மிட் ஆன பேசணும் எனக்கா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு இருக்க? எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என் பொண்ணு உண்மையாவே காணாம தான் போனாளா இல்ல எவன் கூடயாவது ஓடி போயிட்டாளா? ஐயா, என்னையா இப்படி மனசாட்சி இல்லாம கேக்குறீங்க? அவர் கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? அம்மா, நீங்களும் ஒரு பொண்ணு தானம்மா, இப்படி எல்லாம் கேட்க கூடாது. ஏன் கேட்க கூடாது? ஏன் கேட்க கூடாது? இப்ப இருக்க முக்காவாசி கேஸ் ஓடி போனது மாதிரி தான் வருது. அதனாலதான் சொல்றோம், உன் பொண்ணு உண்மைக்கே காணாம போயிட்டாளா இல்ல வேற எவன் கூடயாவது ஓடி போயிட்டாளான்னு விசாரிச்சு பாரு. அப்புறமா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடு. ஆமா, அப்படிலாம் இல்லம்மா. என் பொண்ணுக்கு எந்த கெட்ட சவகாசமும் இல்லம்மா. என் பொண்ணை காப்பாத்துங்கம்மா. அவ யாரு கூடயும் ஓடி போயிருக்க மாட்டான். யோ, போறியா? எப்படி போய் உன் பொண்ணு அவன் கூடயாவது ஓடி போயிட்டாலா என்னன்னு விசாரிச்சுட்டு வா. ஆமா ஆமா, எனக்கு தெரிஞ்சு உன் பொண்ணு ஓடிதான் போயிருப்பா. ஐயா, இப்படிலாம் பேசுறீங்க? நாக்குல நரம்பு இல்லாம பேசாதீங்க. என்னையா, உனக்கு எங்களெல்லாம் பார்த்தா வேலை வெட்டி இல்லாத வெட்டி பழக மாதிரி தெரியுதா என்ன? அதானே, நாக்குல நரம்பு இல்லாம பேசுறேன் மாமே. உள்ளதான் சொல்லிருக்கேன், நீ வேணா பாரு. உன் மகா நாளைக்கு எவனையாவது கூட்டிட்டு வந்து உன் முன்னாடி நிக்கல. ஆமாமா, அப்படிலாம் பேசாதீங்கம்மா. உங்க வீட்லயும் இப்படி ஒரு பொண்ணோ பையனோ இருக்கும். அந்த பிள்ளைங்க காணாம போனா இப்படித்தான் பேசுவீங்களா? யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்க நீ? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கான்ஸ்டபிள்ஸ் கிட்டயே தப்பா பேசினாலும் உன்னை உள்ள தூக்கி வச்சிருவேன் பாத்துக்க. அப்படி போடு கௌசல்யா, பத்தாது, இன்னும் 2 சேர்த்து போடு. கௌசல்யா, என்ன நடக்குதுங்க? எதுக்காக இப்ப அவரை நீங்க அடிச்சீங்க? சார், அது ஒரு சின்ன பிரச்சனை தான், நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க சார். நீங்க செய்யற வேலையை பார்த்தா சின்ன பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியலையே. ஒரு வயசான பெரியவரை இப்படி கை நீட்டி அடிக்கிறீங்க. நீங்க ஒரு பொண்ணு தானா? சார், அது இது வந்து நீ இழுக்காதீங்க. என்ன ப்ராப்ளம்னு முதல்ல சொல்லுங்க. சார், அது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், நான் பாத்துக்கிறேன். ஆமா, நீங்க தானே அடிக்க விட்டுட்டு வேடிக்கை பாப்பீங்க. என்ன ஆச்சுன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? இதுக்காக அவரை அடிச்சீங்க? அத கையை இறக்குங்க, சொல்லுங்க என்ன பிரச்சனை? சார், இந்த ஆளு என் பிள்ளைங்களை பத்தி தப்பா பேசினாரு, அதனாலதான் அடிச்சேன்.
அப்பா பேசினா அடிப்பீங்க அப்படித்தானே? ஐயா நீங்க சொல்லுங்க என்ன நடந்துச்சு. சார் அதான் நான் சொன்னேன். வாய மூடுங்க. ஐயா நீங்க சொல்லுங்க இங்க என்ன நடந்துச்சு. ஐயா ஐயா என் பொண்ணை காணுங்க ஐயா. என்னையா சொல்றீங்க? பொண்ணை காணாமா? எல்லா இடத்துலயும் தேடி பாத்தீங்களா? ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கேயும் போயிருக்க போறாங்க? இல்ல சாமி, என் புள்ள எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போக மாட்டான். அவ வேலை விட்டா வீட்டுக்கு தான் வருவா. ஆனா இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆகியும் வீட்டுக்கு வரவே இல்லை சாமி. நீங்க தான் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். சரிங்கய்யா, அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? கம்ப்ளைண்ட் கொடுக்கதாயா வந்தேன். ஆனா இவங்க என் பிள்ளைய பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க ஐயா. நான் என்ன பண்றது? கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் எடுக்கவே மாட்டிக்கிறாங்க. என்னையா நீ இல்லாத போலதெல்லாம் சார் கிட்ட சொல்லிட்டு இருக்க? அவர் எங்களை பத்தி என்னையா நினைப்பாரு? தப்பா பேசுனாங்கன்னு சொன்னீங்களே, என்ன பேசுனாங்க? சார் நாங்க ஒன்றும் அப்படிலாம் தப்பாலாம் பேசிடல. நீங்க பேசாதீங்க, நான் உங்ககிட்ட கேட்கல. ஐயா நீங்க சொல்லுங்க, தப்பா என்ன பேசுனாங்க? உன் பொண்ணு எங்கேயாவது ஓடி போயிருப்பா, எவனையாவது இழுத்துட்டு போயிருப்பான்னு சொல்றாங்க ஐயா. என்ன வீரபாண்டி இதெல்லாம்? சார் நாங்க ஒன்றும் பொய் சொல்லலையே, உண்மையத்தான் சொன்னோம். ஒருவேளை உங்க பொண்ணு யாரு கூடயாவது ஓடி போயிருக்கலாம், அதைத்தான் சொன்னோம். அவர் என்னடனா கோவப்பட்டு திரும்ப கௌசல்யா மேடமோட பிள்ளைங்கள இப்படி சொன்னா நீங்க சும்மா இருப்பீங்களான்னு கேக்குறாங்க. அதனாலதான் கௌசல்யா கோவப்பட்டு அடிச்சாங்க. ஆமா சார், ஆமா ஆமா, என் பிள்ளைங்க அப்படிலாம் கிடையாது. என் பிள்ளைங்கள சொன்னா எனக்கு கோவம் வரத்தானே செய்யும். ஓஹோ, உங்க பிள்ளைங்கள சொன்னா உங்களுக்கு கோவம் வரும், அவரோட பிள்ளைய சொன்னா அவருக்கு கோவம் வரக்கூடாதா என்ன? என்ன கேட்டா அவர்தான் உங்களை அடிக்கணும். சார் என்ன சார் இதெல்லாம்? நீங்களே இப்படி பேசிட்டு இருந்தா நாளை பின்ன போலீஸை எப்படி மக்கள் மதிப்பாங்க? அதுக்கு நாக்குல நரம்பு இருக்கணும். அப்படி பேசினாதான் மக்களும் நம்மள நம்புவாங்க. இல்லைன்னா இங்க ஓட்டிட்டு இருக்கீங்களே, அது மாதிரிதான் ஒருத்தனும் உங்களை நம்பி கம்ப்ளைண்ட் கொடுக்க வரமாட்டான். சார் இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை இப்படி எல்லாம் ஆச்சுன்னு வச்சுக்கங்க. சார் இதுக்கப்புறம் இப்படி எல்லாம் நடக்காது சார். தெரிஞ்சா சரிதான். ஐயா நீங்க உள்ள வாங்க. சரிங்க சார். என்ன சார் இது? என்ன நடக்குதுங்க? இப்ப புரியுதா உனக்கு நான் எதுக்கு இந்த ஸ்டேஷன்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு? கண்டிப்பா சார், இந்த ஆளை நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியே ஆகணும். நான் பண்ணதுல ஏதாவது தப்பு இருக்கா வீரபாண்டி சார்? என் பிள்ளைங்கள சொன்னா எனக்கு கோவம் வரத்தானே செய்யும். இந்த ஆளு மக ஓடி போனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதுக்குத்தான் அடிச்சேன். ஆனா இந்த ஆள் என்னன்னா என்ன திருப்பி அடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. கவலைப்படாத கௌசல்யா, நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது சார். ஆனா இந்த ஆள் இங்க இருந்தா நம்ம வேலை எதுவும் ஆகாது. முக்கியமா உங்க வேலை. என்ன கௌசல்யா, ஓ வேலை ஏன் வேலைன்னு பிரிச்சு பேசிட்டு இருக்க? நான் பாக்குற வேலைக்கு உனக்கு கமிஷன் வரத்தானே செய்யுது, அப்புறம் ஓ வேலை ஏன் வேலைன்னு பிரிச்சு பேசிட்டு இருக்க நீ? என்ன சார் நீங்க எனக்கு என்ன பாதி பாதி கமிஷனா கொடுக்குறீங்க? ஏதோ காவாசி கொடுக்குறீங்க. அதாவது கொடுக்குறேன்ல, இதுக்கப்புறம் என் வேலை ஓ வேலைன்னு எதையாவது பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, உனக்கு அதுவும் கிடையாது. என் வேலை நடக்கலன்னா உனக்கு அந்த கமிஷனும் கிடைக்காது கௌசல்யா. சரிங்க சார், கோவப்படாதீங்க. நம்ம வேலை போதுமா? ஆமா, இப்ப இந்த ஆள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கானே, ஒருவேளை உங்கள் வேலையா இருந்தா என்ன சார் பண்ண முடியும்? அதைத்தான் கௌசல்யா நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். இத்தனை வருஷமா யாரும் காணாம போனாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா அதை இதைன்னு சொல்லி எப்படியாவது விரட்டி விட்டுருவோம். ஆனா இன்னைக்கு என்னடனா இந்த ஆளு கரெக்டா வந்துட்டாரு. இப்ப என்ன பண்றதுன்னு தான் எனக்கும் தெரியல. விடுங்க சார், பாத்துக்கலாம். இந்த ஆள் எப்படியும் தேடி கண்டுபிடிக்க போறதில்ல. அதனால இந்த பொறுப்பை எப்படியும் நம்மகிட்ட தான் விட்டு போவாரு. நம்ம அங்க தேடினா இங்க தேடினு ஏதாவது ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு கையெழுத்து போட்டு போனா போச்சு. ஆமாமா, நீ சொல்றதும் சரிதான். எப்படியும் இந்த கேஸை நம்மகிட்ட தான் கொண்டு வருவாரு. தேடுங்கன்னு சொல்லிட்டு அவர் வடக்கு போயிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம நல்லா தேடுவோம். என்னாச்சு சார்? ஒன்னும் இல்ல கௌசல்யா, இந்த ஆளை மட்டும் நம்ம தப்பா எடை போட்டவே கூடாது. அதனால இந்த ஆளை இங்க இருந்து காலி பண்ணியே ஆகணும். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.